வெல்கம் டு ஒகாயோ. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா டேங்க்லாண்ட் ஷார்ட் மாஸ்டர் ஜஸ்ட் 20 நார்மல் லைஃப் அப்படின்ற மானோட சாப்டர் 16 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்டர்ஸ் தான் அங்க வரணுமா? என்ன அப்படியா சொன்னியா? போய் சொல்லு. ஏன்னா அவங்களோட ஆட்சி காலம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆமா சார், அப்படிதான் சொன்னியாவே. நல்ல வேலை, இந்த வார்த்தையெல்லாம் நான் திருப்பி சொல்லக்கூடாது. அந்த முட்டாள் எங்க எல்லையை ரொம்பவே கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஈவன் பாய்சனஸ் பினிக்ஸ் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனை இன்னும் கிளானோட ஹெட்டா அபிஷியலா அறிவிக்கல. அவன் இந்த மாதிரி ரூடான பிஹேவியர்ல நடந்தா நம்ம அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். முதல்ல அவன் சொல்ற மாதிரி நம்ம டார்க் பாய்சனுக்கு போவோம். அதுக்கடுத்து அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். ஆமா, நானும் அந்த முட்டாள பாக்கணும். டென்ஷன் வாரியர்ஸ் எல்லா வாரியரும் கவனமா இருங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல டார்க் பாய்சன் ஹாலுக்கு போறோம். சோ நீங்க எல்லாரும் உங்களோட மாஸ்டரான எல்டரை பின்தொடருங்க. டிராகன்ஸ்ல யூனிட்டோட கேப்டன். எஸ் சார், உன்னோட யூனிட்டை கூப்பிட்டுக்கிட்டு என் பின்னாடியே வா. சரிங்க சார். எல்டர் கவுன்சில் அத்தாரிட்டியவே பகமை பண்ண அவனுக்கு நம்ம யாருன்னு புரிய வைக்கணும். ரியல் வேல்டுல அவனோட அரகன்ஸுக்கான விலையை அவன் கொடுத்ததாகணும். அதோட டேங்க்லாண்ட் யாருக்கானதுன்னு அவன் தெரிஞ்சாகணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. உண்மையிலேயே நீ சொல்றியா? நீ உண்மையிலேயே ஹையர் செலக்ஷன் ப்ராசஸ்ல ஜெயிச்சிட்டியா? ஆமா, நீங்க கரெக்டா தான் கேட்டீங்க. எனக்கு தெரியும் இவன் சின்ன பையனா இருக்கும் போது இவங்கிட்ட ஏதோ ஸ்பெஷலா இருந்துச்சு. ஆனா இப்ப இவன் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா வளர்ந்திருக்கான். சிஸ்டர் ஜிகே வந்து ரொம்பவே பெருமைப்படுவாங்க. பின்னாடியே ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு. நீ உண்மையிலேயே ஜெயிச்சிட்டியா? நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது இவரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. நீயே நம்புறியா நீ இதுல வின் பண்ணுவேன்னு? நீ ரொம்பவே லக்கி. இப்ப வரைக்கும் நீ உயிரோட இருக்க, அதுவே பெரிய விஷயம் தான். நீ மறந்துடாத, என்னோட பையனோட கையை நீ உடைச்சதுக்கு உன்னோட அம்மாவும் நீயும் நல்லாவே பே பண்ணி ஆகணும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் மட்டும் முடியட்டும். யாருக்கு தெரியும், நான் 4 வருஷம் காத்திருக்க கூட தேவையில்லை. நம்ம ஹீரோ அந்த ப்ராசஸ்ல இறந்துடணும்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்களும் முழுசா 4 வருஷம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்களோட பழி வாங்குற எண்ணம் அது நடக்காது. நீங்க டேங்க்லாண்ட்ல இருக்கிற வரைக்கும் உங்களோட வார்த்தையில ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்புறேன். அது எவ்வளவு கவலையா இருக்கும். ஏன்னா உங்களோட பையனோட இன்னொரு கை உடைஞ்சா இவ ரொம்பவே விருப்ப காட்டிக்கிட்டு இருக்கான். ஊன்ஜினு வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். நீ யோமாங்டங் தானே? பாய்சனஸ் பினிக்ஸோட மகன் நீ தானே? ஊன்ஜினுக்கும் பயங்கரமா ஷாக்கா இருக்கு. என்ன பாய்சனஸ் பினிக்ஸா? எனக்கு தெரியும் உனக்கு நிறையவே கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கான ஆன்சரை நான் கொடுக்குறேன். இவ உண்மையிலேயே பாய்சனஸ் பினிக்ஸோட மகன் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அந்த டீமன் லார்டு வந்து பாய்சனஸ் பினிக்ஸ டார்கெட் பண்ணனாலதான் அந்த வாரே நடந்துச்சு. டேங்க்லானோட வீரர்கள் எல்லாருமே அவங்களோட உயிரை கொடுத்து போராடினாங்க. எங்களோட பலம் அதிகமா இருந்தாலுமே நாங்க எங்களோட உயிரை கொடுத்துதான் போராடிக்கிட்டு இருந்தோம். அங்கேயும் கொஞ்ச தூரத்துல ஒரு சத்தம் கேக்குது. அந்த வாரியர்ஸ் எல்லாமே திரும்பி பாக்குறாங்க. அந்த டீமன் லார்டும் அங்க ஒரு தலையை கையில வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். இந்த பிரசன்ஸ் வந்து நான் நினைச்சதை விட ரொம்பவே பயங்கரமா இருக்கு. அது நம்மளோட லார்டு, அது நம்ம லார்டு தான். இன்னிமா நீங்க முடிக்காம இருக்கீங்க, அத ரிலீஸ் பண்ணுங்க. அவங்க நாங்க வச்சிருந்த விஷத்தை வச்சு கூட அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க முன்னேறி வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க டெத்துக்கு கூட பயப்படல. நான் எல்டர்ஸ்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன். அவங்க உதவி பண்ற மாதிரிதான் தெரியுது. இதுல மட்டும் நம்ம தோத்துட்டோம்னா நம்மளோட கிளான் மொத்தமா தோத்துரும். இது ஒண்ணு ஏத்துக்கல. அவங்களோட போர்ஸ நமக்கு கொடுத்தா நம்ம டேமேஜ குறைக்கலாம். எல்லாம் முடிஞ்ச பிறகும் அந்த வெக்கமே இல்லாத மக்கள் எல்லாத்தையும் பாய்சனஸ் பினிக்ஸ் மேலேயே திருப்பினானுங்க. நீ இதை நம்ம ஃபேமிலியா முழுசா அழிச்ச. அந்த டீமன் லார்டோட பேச்ச கேட்டிருந்தா நம்ம இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஆளாயிருக்க மாட்டோம். பேட்டில் ஃபீல்ட்ல கால் வைக்க முடியாம என்னோட உள்ளுணர்வு இருந்த போதும் நான் அந்த கேப்டன் பதவியில இருந்து வெளியேறினேன். எப்படியோ அந்த குழந்தைய அவங்க நல்லாவே வளர்த்துட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியுது. இப்ப இருக்கிற நம்மளோட லார்டு யாரோட குழந்தைன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அன்னைக்கு அந்த நாள்ல நம்மளோட ரோலை ஃபுல்பில் பண்ண முடியாம முடிச்சிட்டோம். இப்ப நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு வந்திருக்கிறது போல தெரியுது. இந்த டைம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்பி பார்க்கும் போதே நில்லுங்க அப்படின்னு அங்கேயும் வாய்ஸ் கேக்குது. அதுவும் உள்ள கேட்க என்ன வாய்ஸ் இது? சரி நான் போய் வெளியே பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றியான். ஹானர் காட், உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஏன்னா எல்டர்ஸை தவிர்த்துட்டு நீங்க அந்த பையனை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா? டேங் யோமாங் எங்க இருக்கான்? மாஸ்டர் சொன்ன மாதிரியே இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இவனுங்க அவங்களோட சொந்த போர்ஸையும் கூட்டு வந்திருக்கானுங்க. இதை நான் எதிர்பார்க்க கூட இல்ல. இவனுங்க அவங்களோட பொசிஷனுக்கு ஆபத்தோன்னு நினைச்சுதான் இங்க வந்திருக்கானுங்க. நான் சொல்றது உனக்கு நியாயமா தானே இருக்கு? டேங் யோமாங்க இப்ப இங்க கூட்டிட்டு வா. அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. நீங்க எந்த மாதிரி விஷயத்தையும் செய்ய தேவையில்லை. நான் இங்க வந்துட்டேன். நீங்க வந்துட்டியா? என்ன தேர்ட் எல்டரும் மித்த எல்டரும் வந்திருக்காங்க. நீங்க எல்டர் கவுன்சிலுக்கு போகலையா? நீ வந்து ஃபேமிலியோட ஹெட்டா மாற நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நாங்க அப்ரூவல் கொடுக்காத வரைக்கும் நீ அந்த ஹெட்டா மாற முடியாது. நான் ஏற்கனவே என்னோட குவாலிஃபிகேஷனை ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த காம்படிஷன்ல நாங்க பாய்சன் ஹால்ல இப்ப வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயத்தையும். உங்களுக்கு நீயும் என்ன வேணும்? என்ன ஃபேமிலி எல்டர்ஸ் முன்னாடி எப்படி பேசுற? பிரான்ச் லீடர், உனக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த கோ பாய்சன் பேட்டில் என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லு. போட்டியோட எல்லா விஷயமுமே ரொம்பவே கான்பிடென்சியலா இருக்கணும். என்ன கிளான் ரூல்ஸ் வந்து இருக்கிற அளவுக்கு அவ்வளவு கட்டுப்பாடு இல்ல போலயே. இல்ல நான் எதனாச்சும் அன்ஃபேரா ஜெயிச்சிட்டேன்னு நீங்க
நீங்க நினைக்கிறீங்களா? நான் வர்ற வழியிலேயே ஜீகர் கிளானோட அந்த ஹெட்டை பார்த்து பேசிட்டேன். அந்த போட்டிக்குள்ள டேயுல் கிளானோட ஸ்வாட்ஸுக்கும் 300 வீரர்களும் அங்க இருந்திருக்காங்க. வெளியாட்கள் வந்து இந்த போட்டியில ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப போட்டியோட முடிவுகள் கரெக்டா இருக்காது. கிகுரினும் யங்குரிங்கும் எல்லாரையுமே கொண்டுகிட்டு இருந்தாங்க. நான் அவங்க 2 பேத்தையும் கொண்டுட்டு இந்த ப்ராசஸ முடிச்சிட்டேன். இது எல்லாமே முடிஞ்ச பிறகுதான் ஆர்த்தடாக்ஸ் செக்ட் உள்ள வந்துச்சு. அதனால இந்த காம்படிஷனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. என்ன சொன்ன? இப்ப அவங்கள யாரு கொன்னதுன்னு நீ சொன்ன? நம்புறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்களே இந்த காங்டாங் மவுண்டனுக்கு போய் பாருங்க. காங்டாங் செட் அவங்களோட உடம்பெல்லாம் எங்கேயும் எடுத்துட்டு போலேன்னா நீங்க அவங்கள அங்கேயே பார்க்கலாம். நிறுத்துடா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா வந்து அட்டாக் பண்ண வராரு. இவங்க 2 பேரும் பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நீதான் சேர்த்துக்கிட்ட, நம்புறதுக்கு அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? அப்படின்னா நானே உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையவே பிடிச்சிருக்கான். அதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. வெல்கம் டு ஒகாயோ. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா டேங்க் கிளான் ஸ்வாட் மாஸ்டர் ஜஸ்ட் ஒன் டே நார்மல் லைஃப் அப்படின்ற மனோட சாப்டர் 17 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எப்படி முடியும்? இவ என்னோட டீமன் ஸ்லேயிங் பாய்சன் பால்ம வெறும் ஒன் ஹேண்ட்ல தடுத்துட்டியான். இது அவனை ஜஸ்ட் டச் பண்ணா போதும் அவன் பிளைண்டா மாறிடுவான். ஆனா அதை அவன் ஈஸியாவே பிடிச்சிட்டியான். அப்படின்னா நான் பல வருஷமா சேர்த்த இன்டர்னல் எனர்ஜியை விட இவனோடது அதிகமா இருக்கா? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே நீ எல்லாம் ஜோக் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அவனோட சட்டைக்குள்ள இருந்து அந்த ஃபயர் டிராகன் பாய்சன் எடுக்கிறான். அவரும் அப்படியே ஸ்டாப் ஆயிராரு. இது வந்து எதுக்கு உன்னோட கையில இருக்கு? அப்படின்னா இது என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க இதை நான் ஏன் வச்சிருக்கேன்னு. உன்னோட கிராண்ட் டாட்டருக்கு கொடுத்த இந்த பாய்சனை நான் தான் இப்ப வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே போடுறியான். அதுல இருந்து ஃபயர் வருது. இது வேற எதுனாச்சு ஒரு நார்மல் பாய்சனா இருந்தா இதை பத்தி நான் பேசியிருக்கவே மாட்டேன். ஆனா இது டேங்க் கிளானோட 10 பாய்சன்ல ஒண்ணு. என்ன டேங்க் கிளானோட 10 பாய்சன்ல ஒண்ணா? எங்களாடு அப்ப அந்த பாட்டிலுக்குள்ள இருந்த பாய்சன்? ஆமா நான் நம்புறேன். அது வந்து ஃபயர் டிராகன் பிரீத் பாய்சன் தான். என்ன ஃபயர் டிராகன் பிரீத் பாய்சனா? அப்படின்னா இதுல ஆச்சரியமே இல்ல. ஏன்னா அந்த பாட்டில் இருந்து தீவிரமான யாங் எனர்ஜி வந்துச்சு. அப்ப இதுக்கெல்லாம் பொறுப்பு தேர்ட் எல்டர் தானே. அவர் தான் இந்த பாய்சன் எல்லாம் கரெக்டா நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபீனிக்ஸ் காட் யூனிட் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த 10 பாய்சன் அவங்க தனிப்பட்ட விருப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்பவே சீப்பானதா என்ன? நிச்சயமா இல்ல எங்களாடு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 பாய்சனை வச்சு கிட்டத்தட்ட டிரான்ஜெண்டர் லெவல்ல இருக்கிற மாஸ்டரவே அச்சுறுத்த முடியும். இதோட ரெசிபி எல்லாம் மறைஞ்சு போச்சு. இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் பாய்சனை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இருக்கிறதுலயே இது ரொம்பவே வேல்யூபிளானது. அப்படின்னா யாரா இருந்தாலும் 10 பாய்சனை அபியூஸ் பண்ணதுக்காண்டி அவங்கள நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். என்ன இப்ப சொன்ன? எப்படி கிளானோட எல்டர் கிட்ட எக்ஸிக்யூட் மேட்டரை பத்தி எல்லாம் பேச முடியும்? நீ இப்ப கேக்குறேன்னு நினைக்கிறேன். நீ ஒரு எல்டரா இருக்கலாம். ஆனா கிளானோட ரூல்ஸ் எல்லாம் உனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க முடியாது. நீ ஒரு லக்கியஸ்ட் பர்சன் நீ நினைச்சுக்க. ஏன்னா உன்னோட அந்த பக்கம் உன்னோட டாக்டர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட பவர் யூஸ் பண்ணி அவனை எரிச்சறியான். இப்ப வரைக்குமே இருக்கிற எல்லா எல்டர்ஸும் நம்மளோட கிளானை ஒரு வெறுக்கத்தக்க விஷயமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா கிளானோட ஹையரா சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நான் எங்க நிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஐயோ இவனோட பவர் ஓவர் வெல்மிங்கா இருக்கு. கிளானோட எல்டர்ஸ துணிச்சலா சமாளிக்கிறதுக்கு இவனை தவிர வேற யார் இருக்கா? டேங்க் கிளானோட ஃபியூச்சர் இன்னைக்கு மாறும்னு நினைக்கிறேன். என்ன தைரியம் உனக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தேர்ட் எல்டரை கொன்னவன் நமக்கு முன்னாடி தான் நிக்கிறியான். போய் அரெஸ்ட் பண்ணுங்க அவனை. கிராண்ட் எல்டர் ஜியோக்ஜங் உங்களுக்கு தெரியுமா? உங்களோட டிசபிள் நம்மளோட கிளானை ஒரு பெரிய ஆபத்துக்கு கொண்டு போயிருப்பியான். என்ன சொல்ற? உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாதா? உங்களோட ஒரு அன்பான டிசபிள் டேயுல் பிளாக் ஸ்வாட் செட்டோட ஒரு ஸ்பை. என்ன ஒரு முட்டாள்தனம். இப்ப என்னைய பத்தி போய் சொல்ல பாக்குறியா? நீங்க கேள்விப்படலையா? டேயுல் செக்ட் வந்து காம்படிஷன் அப்ப உள்ள வந்துட்டானுங்க. ஓ அதனாலதான் கிகுரினை நீ சந்தேகப்படுறியா? அவன் தான் அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுத்துருப்பியானு. என்ன அடிப்படையில அவன் மேல நீ சந்தேகப்படுற அப்படின்னு அவனு கேட்கும் போதே நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ ஏன் வந்திருக்க? ஏன்னா கிகுரின் ஒரு ஸ்பைன்னு நான் தான் நிரூபிச்சாகணும். அவனும் சட்டையை கட்டி காட்டிட்டு யோமா அங்க பாக்குறதுக்கு முன்னாடி கூ பாய்சன் பேட்டில்ல கிகுரின் எனக்கு உருவாக்குன இந்த ஸ்கேர்ஸ் இதுதான். நீங்க பாக்குறீங்கல்ல இந்த ஸ்கேரை ஹிடன் வெப்பனாலையும் பாய்சன் டெக்னிக்காலையும் உருவாக்கல. அவன் ஸ்வாட் மெத்தட யூஸ் பண்ண அவனோட டேகரை யூஸ் பண்ணியான். அப்ப அது எனக்கு தெரியாது. ஆனா நான் நம்புறேன் அவன் ட்வின் ஸ்வாட் டெக்னிக் தான் யூஸ் பண்ணியான். அது ஒரு கெஸ்ஸிங் தானே கிராண்ட் எல்டர். அது ஒரு கெஸ்ஸிங் கிடையாது. நானே அதை விட்னஸ் பண்ணிருக்கேன். இன்குமா ட்வின் ஸ்வாட் டெக்னிக்கா பர்ஃபார்ம் பண்ணும்போது தூரத்துல இருந்து பாத்திருக்கேன். அவனோட கத்தியில வெட்டப்பட்டிருந்தவங்க எல்லாருமே துண்டு துண்டா அந்த பையன் உடம்புல இருக்கிற வெட்டுக்காயங்கள் மரியாதை எல்லா உடம்புலயும் இருந்துச்சு. ஆமா சார் நீங்க சொன்னது ரைட்டு. ஏன்னா கிகுரின் அவன் வாயாலேயே சொன்னியான் அவன் ஒரு ஸ்பைன்னு. என்னை கொல்றதுக்கு முன்னாடி அவனே அவன் வாயாலே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டியான். அதோட அவன் பேரையும் சொன்னியான் இன்குவாக் மாக். ஆமா இன்குவாக் மாக் அப்படின்னு அவனுக்கு ஒரு இல்லீகல் சைல்டு இருந்தியான். அவனுக்கும் ஒரு சர்வெண்ட் மதருக்கும் பிறந்தவன் தான் அவன். ஆனா இதை நம்புறீங்களா? நீ சாட்சி சொல்லுவேன்னு நான் நம்பினேன். ஆனா இவ்வளவு முன்னாடி வந்து சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நீ என்னோட லைஃபவே காப்பாத்திருக்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இதைத்தான் செய்ய முடியும். பரவாயில்ல நீ இப்ப நடக்கிற விஷயத்த கொஞ்சம் ஈஸியாக்கிட்ட. என்ன கிகுரின் ஒரு ஸ்பையா? அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் கிடையாது இப்போதைக்கு. இதே மாதிரி போனா அடுத்து சாகுறது நானா தான் இருக்கணும். ஆர்டினரி டிவிஷன் யூனிட் அவனை நிறுத்துங்க. டிராகன் ஸ்லேயர் யூனிட் என்ன பண்றீங்க? உங்களோட மாஸ்டரா ஒருத்தன் எதிர்த்துக்கிட்டு இருக்கான். அவனை நீங்க ஒண்ணு செய்ய மாட்டீங்களா? மிச்சம் எல்லா யூனிட்டும் அமைதியா இருக்கீங்களே அப்படின்னு அவனும் லூசுத்தனமா வளர்க்கிட்டு இருக்க. எல்டர் முட்டாள்தனமா பண்ணாதீங்க. நாங்க ஆல்ரெடி எல்லா எவிடன்ஸையும் பார்த்துட்டோம். எனக்கு இதுல எதுவுமே தெரியாது. இது தேர்ட் எல்டரோட கேஸ்ல இருந்து ரொம்பவே டிஃபரெண்ட் ஆனது. ஈவன் உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருந்தாலும் நீங்க டேங்க் கிளானோட ஒரு கிராண்ட் எல்டர். உதாரணத்துக்கு கிகுரினை
ஹெட்டா மாத்திருந்தீங்கன்னா அவன் நம்ம கிளான மொத்தமா டேயுல் பிளாக் ஸ்வாட் செட்டுக்கு மாத்திருப்பியான். அப்படின்னா நீங்க இன்னியும் இது உங்க தப்பு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு அருவருப்பான பொறுப்பு இல்லாதத்தனம். எங்களாடு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவரோட கை துண்டா போகுது. நம்ம ஹீரோவும் அந்த எல்டரோட கையை வெட்டிட்டியான். கிராண்ட் எல்டர், ஒரு ஸ்பையை இங்க தங்க வச்சதுக்கான பொறுப்பை நீங்க மாத்திக்க முடியாது. நான் உங்களோட மெயின் சேனல் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டு நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க முடியாத மாதிரி பண்ண போறேன். நீ எதிரி கூட இருந்து எந்த சதியும் பண்ணாத காரணத்தினால உனக்கு இதுதான் கரெக்டான தண்டனை. உங்களோட கருணைக்கு ரொம்பவே நன்றி. இவன் நான் சென்ஸ் பண்றதை விடவே ரொம்பவே வேகமா நகர்றியான். அதோட இவன் ஸ்வாடையும் மாஸ்டர் பண்ணிட்டியான். ஆனா ரத்த போக்க நிறுத்த என் கையை உயர்த்தும் போது நான் வச்சிருந்த பாய்சன் பாட்டில அவங்க பார்க்கல. டேங்க்லானோட 10 பாய்சன்ல ஃபர்ஸ்ட் பாய்சன் இன்டென்சிபிள் பாய்சன். இது ஒரு டெட்லியஸ்ட் பாய்சன். இதுக்கு கலர் ஸ்மெல் எதுவுமே கிடையாது. இது இதோட நேம பொறுத்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப லேட்டாத எதிரிங்களுக்கே கூட தெரியும். இதோட ஒரிஜினல் ஃபார்மை விட இது கொஞ்சம் வலிமை குறைவா இருந்தாலும் இன்டென்சிபிள் பாய்சனை பர்ஃபெக்டிங் பண்ண என்னோட வாழ்நாள்ல பாதியை நான் செலவழிச்சிருக்கேன். நீ எவ்வளவுதான் சாதனை படைச்சிருந்தாலும் என்னோட இன்டென்சிபிள் பாய்சனுக்கு முன்னாடி நிக்க முடியாது. நீ எதனால சாக போறன்னு கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது.